சூழலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சேலம் வந்திருப்பது முக்கியத்துவம் பெற்றுள்ளது. வேட்புமனு தாக்கல் பணிகளை முடித்துவிட்டு முன்னாள் அமைச்சர் தங்கமணியுடன் எடப்பாடி பழனிசாமி பயணிகள் விமானத்தில் சேலம் வந்தடைந்தார். அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். நாளை திமுகவைச் சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏ மற்றும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட முக்கிய நிர்வாகிகள் அதிமுகவில் இணைய உள்ளதாக கூறப்படுகிறது. சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் வேளையில் மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணைய உள்ளது அரசியல் வட்டாரத்தில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இப்படி பரபரப்பான அரசியல் சூழலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சேலம் வந்திருப்பது முக்கியத்துவம் பெற்றுள்ளது. நெல்லை மாவட்டம் நான்குநேரி பகுதியில் நடைபெற்ற வெட்டுக்குத்து சம்பவத்தில் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட நபரின் சகோதரி ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார். நெல்லை மாவட்டம் நான்குநேரி பகுதியில் நடைபெற்ற படுகொலை சம்பவத்தில் படுகாயமடைந்து நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நெல்சன் மற்றும் கணேசன் ஆகியோரை பல்வேறு அரசியல் கட்சியினர் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர். இந்த நிலையில் படுகாயமடைந்து சிகிச்சையில் இருந்து வரும் நெல்சனின் சகோதரி பேசும்போது அரிவாள் வெட்டு சம்பவத்தில் கையில் விரல்களை இழந்து எந்த ஒரு வேலையும் இனி செய்ய முடியாது என்ற அளவுக்கு பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் தனது சகோதரர் சிகிச்சையில் இருந்து வருகிறார் என வேதனை தெரிவித்தார். இதுவரை அரசு சார்பில் நிவாரணம் எதுவும் அறிவிக்கப்படவில்லை என குறிப்பிட்ட அவர் மது அருந்தி உயிரிழந்தவர்களுக்கு உடனடியாக 10 லட்சம் நிவாரணம் வழங்கப்பட்டது. ஆனால் இதுவரை அப்பாவி பொதுமக்களை ஆடு மாடுகளை வெட்டித் தள்ளியது போல் சரமாரியாக வெட்டிய நிலையில் சிகிச்சையில் இருக்கும் நபர்களுக்கு உயிரிழந்த நபர்களுக்கும் அரசு சார்பில் எந்த நிவாரணமும் வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டினார். கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளின் புகைப்படத்தை வெளியிட வேண்டும் எனவும் இதுபோன்ற சம்பவங்களில் இனிமேல் ஈடுபடாதவாறு அவர்களுக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும் எனவும் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். இதுவரைக்கும் நம்ம மேலிடத்துல இருந்து நம்ம எந்த ஒரு தகவலும் எதுவுமே கிடையாது. ஒரு ரெஸ்பான்ஸ் இல்ல. மக்களுக்கு இதுதான் அவங்கள அரசியலா இந்த இதெல்லாம் அவங்க அரசியலா ஆக்க பாக்குறாங்களே தவிர மக்களை ஒரு மனிதாபிமானத்தோட பார்க்கல. எந்த ஒரு இதே இல்ல. கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு கொளுத்து போய் செத்தவங்களுக்கு எல்லாம் ஒரு செகண்ட்ல அடுத்த செகண்ட் அறிவிப்பு விடுதாங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் அறிவிக்கிறோம்னு சொல்லி இன்ன வரைக்கும் ஒரு அனுதாபம் கூட கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு சூழ்நிலையில இந்த தமிழகத்துல இருக்கும். ஆனா இதுல பாதிக்கப்பட்டவங்களுக்கு தயவு செஞ்சு அவங்க குடும்பத்துக்கு பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப் வேலை போட்டு கொடுங்க. அவங்க படிப்புக்கு ஏற்ற ஒரு வேலையை போட்டு கொடுங்க. அவங்க குடும்ப சூழ்நிலையை வாழ்வாதாரத்தை நீங்க கணக்குல எடுத்துக்கொண்டு அவங்களுக்கு தேவையான ஒரு நிவாரண நிதி கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நெல்லை மாவட்டம் நான்குநேரி இரட்டை கொலை சம்பவத்தின் பின்னணியில் அரசியல் காரணங்கள் இருக்கிறதா என்பதை கண்டறிய வேண்டும் என திருமாவளவன் தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் நான்குநேரி அருகே இரட்டை கொலை சம்பவம் நடைபெற்ற நிலையில் விசிக தலைவர் திருமாவளவன் நேரில் சென்று இறந்த ஜான் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறி நிதி உதவி வழங்கினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த திருமாவளவன் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு அரசு போதிய நிதி உதவி வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். இந்த சம்பவத்தின் பின்னணியில் அரசியல் காரணங்கள் இருக்கிறதா என்பதை கண்டறிய வேண்டும் என கூறிய அவர் போதை பழக்கம் மட்டும்தான் காரணம் என்றாலும் அதிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்கு தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் இச்சம்பவத்தில் தொடர்புடைய யாராக இருந்தாலும் அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தென் மாவட்டங்களில் போதை புழக்கம் என்பது அதிகரித்திருப்பதாக காவல்துறையினர் தொடர்ந்து சொல்லி வருகிறார்கள். அந்த போதை பழக்கத்திற்கு ஆளானவர்கள் செய்த படுகொலையா அல்லது வேறு ஏதேனும் அரசியல் காரணங்கள் இருக்கின்றனவா? தேர்தல் நெருங்குகிற நேரத்தில் திமுக அரசுக்கு எதிராக களங்கத்தை விளைவிக்கும் நோக்கம் இருக்கிறதா என்றெல்லாம் இப்போது சமூக ஊடகங்களில் விவாதிக்கப்பட்டு வருவதை நாம் அறிவோம். திமுகவினர் எந்த ஒரு சாக்கு போக்கும் இல்லாமல் தேர்தல் பணிகளுக்கு தயாராக இருக்க வேண்டும் என அமைச்சர் மூர்த்தி கேட்டுக் கொண்டுள்ளார். மதுரை திருப்பாலையில் வடக்கு மாவட்ட திமுக சார்பில் நடைபெற்ற செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டத்தில் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது மதுரை திருச்சி நிகழ்ச்சியில் பங்கேற்க மதுரை வடக்கு மாவட்ட திமுக சார்பில் 10,000 பேர் பங்கேற்க வேண்டும் எனவும் திமுக தலைமை என்ன சொல்கிறதோ அதை நாம் உடனுக்குடன் செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார்.
தேர்தல் வருவதால் 2 மாதங்கள் நமக்கு கடுமையான பணிகள் உள்ளது, அதனை அனைவரும் சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் என கூறிய அவர், திமுக வழங்கும் பணிகளை திமுகவினர் ஆணையாக ஏற்று செயல்படுத்த வேண்டும் என கூறினார். திமுக வடக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட 4 தொகுதிகளில் உள்ள திமுகவினர் எந்த ஒரு சாக்கு போக்கும் சொல்லாமல் தேர்தல் பணிகளுக்கு தயாராக இருக்க வேண்டும் என வலியுறுத்தினார். உடனே நீங்க நிறைவேற்றுவதற்கு உங்களை தயார் செய்து ஏனென்று சொன்னால் இனிமேல் இந்த 2 மாத காலங்களும் பணி ஏற்கனவே நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தளவில் பணி சொல்வதற்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதெல்லாம் பழக்கப்பட்டவர்கள் தான். நீங்கள் பழக்கத்தோடு இருக்கிற காரணத்தினால் ஏதோ வேலை இருக்கு, நான் வேலை கொடுத்திருக்கிறேன் சொல்லி ஒரு சில உதவி செயலர்கள் இதுவரை இது என்று மறுப்பு சொல்லாத ஒரு சிலர் இன்றைக்கு 1-2 பேர் இந்த பணி இருக்கிறே இவ்வளவு எந்த பணியாக இருந்தாலும் எப்போது ஆணையிடுகிறோமோ அந்த ஆணையை ஏற்று செய்யக்கூடியவர்கள் இதை விட மேலாகத்தான் உங்களுடைய பணி இருக்க வேண்டுமே தவிர அதில் எதற்காக அதை முதல்ல மனசில் வச்சுக்கணும். புரியுதா? மனசில் வச்சுக்கிட்டு முதல்ல அந்த பணியை செய்ய. வடலூரும் கடலூர் ஆகும் என வடலூர் வள்ளலார் கூறியதை மெய்ப்பிக்கும் அளவில் திமுக அரசு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அமைச்சர் பன்னீர்செல்வம் பெருமிதம் தெரிவித்தார். கடலூர் மாவட்டத்தில் அரசு சார்பில் செயல்படுத்தி வரும் அரசின் முடிவுற்ற அலுவலகங்கள் மற்றும் பள்ளி கட்டிடங்களுக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது வடலூரும் கடலூர் ஆகலாம் என வடலூர் வள்ளலார் கூறியதை மெய்ப்பிக்க வேண்டும் என்றால் வடலூரை பார்த்தால் தெரியும் எனவும், மு.க. ஸ்டாலின் திட்டங்களும் நமக்கு அவர்கள் வழங்கும் நிதிகளினாலேயே இது சாத்தியமாகிறது என அவர் பெருமிதம் தெரிவித்தார். மேலும் என் எண்ணங்களைப் போல மாவட்ட ஆட்சித்தலைவர் எண்ணங்களும் ஒத்து இருப்பதால் இந்த மாவட்டத்திற்கு நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம் என கூறினார். வடலூர் கடலூர் ஆகலாம் வள்ளலார் கூறியது இப்ப நெய்விக்கணும்னா அதுக்குரிய நிதியை முதலமைச்சர் கொடுக்கின்ற காரணத்தால், முதலமைச்சர் செய்கின்ற சாதனைகள் மக்களுக்கு செல்கின்ற காரணத்தால் அது இப்போது செய்ய நாங்கள் இன்வால்மெண்டாக செஞ்சுட்டு இருக்கோம். அதனால தான் இன்றைக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆக நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அதே போல் எந்தெந்த நேரம் அவர் ஃபைனான்ஸில் இருந்தால் அதான் நமக்கு இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ அவர் வந்ததுக்காக நம்முடைய மாவட்ட எல்லாத்தையும் ஒரு எந்தெந்த ஸ்கீமில் எது கொண்டு வரலாம் எது கொண்டு வரலாங்கிற அந்த பொது சிந்தனை இருக்கின்ற காரணத்தை எப்படி நான் இந்த உறவு போகும்போதே பார்ப்பேன், இதை பார்ப்பேன், அதை பார்ப்பேன், அதே போல அவரும் பார்க்கல. ஆக 2 பேருடைய மனசை 2 பேருடைய மனதில் நினைக்கின்ற காரணத்தால் தான் திட்டங்கள் நம்முடைய மாவட்டத்தில் வந்து கொண்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.